விலங்கு திரைப்பட பாணியில் அரங்கேறிய சம்பவம். குற்ற செயல்களில் ஈடுபட்டுவிட்டு காவல் நிலையத்திலேயே உதவியாளர் போல பதுங்கியிருந்த கொள்ளையன். சென்னை தஞ்சாவூர் விரைவு ரயில் மூலமாக சென்னை ராயப்பேட்டையை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் கும்பகோணத்திற்கு கடந்த 17ஆம் தேதி வந்துள்ளார். கும்பகோணம் ரயில் நிலையத்தில் ஓய்வு அறையில் தன்னுடைய செல்போனுக்கு சார்ஜ் போட்டு குளித்துவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது செல்போன் காணாமல் போயிருந்தது. இதுகுறித்து கும்பகோணம் ரயில்வே போலீசாரிடம் அவர் புகார் அளித்தார். புகாரின் பேரில் ஓய்வறையிலிருந்து சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது இளைஞர் ஒருவர் செல்போனை திருடி செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது. இதனையடுத்து அந்த நபரை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். மேலும் மாயமான செல்போனின் நம்பரை சைபர் கிரைம் போலீசார் மூலம் ஆய்வுக்கு உட்படுத்தியதில் கரூர் மாவட்டத்தை காட்டியுள்ளது. அங்கு அந்த செல்போனை வைத்திருந்த நபரை பிடித்து விசாரித்த போது கரூரில் கார் கழுவும் இடத்தில் வேலை பார்த்து வரும் இசக்கிதாஸ் என்பவரிடம் விலைக்கு வாங்கியதாக கூறியுள்ளார். மேலும் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை பார்வையிட்ட போது கும்பகோணத்தில் செல்போனை திருடி விற்பனை செய்திருப்பது இந்த இசக்கிதாஸ் என்பது உறுதியானது. இதனையடுத்து செல்போனை வாங்கிய நபரை அந்த கார் கழுவும் இடத்துக்கு அழைத்து சென்று அங்கிருந்த இசக்கிதாஸை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். அவரை கும்பகோணம் ரயில்வே காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தெற்கு பஜார் பகுதியை சேர்ந்தவர் என்பதும் அவர் மீது திருச்சி, மதுரை, திருநெல்வேலி ரயில் நிலையங்களில் செல்போனை திருடிய வழக்குகளும் தஞ்சாவூர், கோவில்பட்டி, விருதுநகர், ராமநாதபுரம் காவல் நிலையங்களில் இருசக்கர வாகன திருட்டு வழக்குகள் என 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தேடப்படும் குற்றவாளி என்பதும் போலீசாரிடமிருந்து தப்பிக்க திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை C1 காவல் நிலையத்தில் இசக்கிதாஸின் தாய் தூய்மை பணியாளராக வேலை பார்த்து வருவதால் அவருடன் சேர்ந்து இசக்கிதாஸும் அந்த காவல் நிலையத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக உதவியாளராக வேலை பார்ப்பது போல இருந்து அவ்வப்போது இதுபோன்ற வெவ்வேறு மாவட்டங்களுக்கு சென்று கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு கொள்ளையடித்த பொருட்களை விற்பனை செய்த பிறகு மீண்டும் காவல் நிலையத்திற்கு வந்து உதவியாளர் போல பதுங்கியிருந்தது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து இசக்கிதாஸை கைது செய்த போலீசார் அவரை கும்பகோணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கிளை சிறையில் அடைத்துள்ளனர். விலங்கு திரைப்பட பாணியில் குற்ற செயல்களில் ஈடுபட்டு காவல் நிலையத்திலேயே உதவியாளர் போல பதுங்கியிருந்த சம்பவம் போலீசார் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது.